ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உயிர் பிரியும் அந்த லாஸ்ட் செகண்டில் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கோடிக்கணக்கான சொத்தை தானம் வழங்கிய நடிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நடிகை ஒரு காலத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சாங்கன்னு மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். சினிமா உலகம் எப்பயுமே மாயாஜாலம் நிரம்பியது தான். கற்பனையை மிஞ்சும் கதைகள் இருந்தாலும் அந்த கதையை உருவாக்குற கலைஞர்களின் வாழ்க்கையில் கூட சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. பட் அதில் சில பேர் தான் கான்ஃபிடென்ஸாக போராடி ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்ச நடிகை தான் ஸ்ரீவித்யா. இவங்க தன்னோட லைஃப்பை ஃபுல்லாக சேவை, நடிப்பு இதுக்காகவே அர்ப்பணிச்சாருன்னு கூட சொல்லலாம். இவங்க 1953 ஜூலை 24 பிறந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியோட உண்மையான ரத்னம் தான் ஸ்ரீவித்யா. காமெடி நடிகரான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடிக் ஃபேமஸ் சிங்கர் எம்எல் வசந்தகுமாரி இவங்களோட மகள் தான் ஸ்ரீவித்யா. இவங்க பிறந்த ஒரு வயசுலேயே இவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டார். இது இவங்க ஃபேமிலியே மிகப்பெரிய டிஸப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. இவங்க குடும்பம் ஃபினான்சியலாக கஷ்டப்பட்டு இருந்த நிலையில் இவங்க அம்மா தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக 14 வயசுலேயே திரையுலகத்தில் நுழைந்தவர் தான் ஸ்ரீவித்யா. இளம் வயதிலேயே லைஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கலை உலகத்தில் தனக்கான பாதையை போல்டாக அமைச்சுக்கிட்டாங்க. ஸ்ரீவித்யா திரையுலகில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம் திருவருட்பா செல்வம் மூலமாக தான். இதன் பிறகு பொட்டாஷிய பெத்தம்மா மூலமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்ட்ரோ ஆனாங்க. ஸ்ரீவித்யா டான்ஸ், ஆக்டிங், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சதுனால இவங்களுக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் தேடி வர தொடங்கிச்சு. மேலும் தாசரி நாராயணன் டைரக்டர் மூலியமாக தான் இவங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்ததுன்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனராக பெயர் பெற்றவர் தான் KS பாலச்சந்தர். அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் அன்பூர்வ ராகங்கள். இந்த படத்தில் ஸ்ரீவித்யா, ரஜினி மற்றும் கமல் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் பெரிய லெவலில் ஹிட்டான நிலையில் இதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்குலையும் ரீமேக் பண்ணாங்க. தெலுங்குலையும் அதே ஹீரோயின் ஸ்ரீவித்யா தான் நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு 2 மொழியிலையும் இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் கமல், வித்யா 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயும் 2 பேரும் லவ் பண்ணாங்க. பின்பு காலம்தான் இவங்களை பிரிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இது சம்மந்தமாக கமல் பேட்டி ஒன்றில் ஸ்ரீவித்யா எனது தோழி, காதலி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, இந்த லவ் மேரேஜில் தான் முடியணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. பின்பு 1978 மலையாள திரைப்பட டைரக்டர் சார்ல்ஸ் தாமஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அவரோட விருப்பத்திற்கேற்ப சினிமாவிலேருந்து ஃபுல்லாக வெளியேறிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் பல விதமான எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்த நிலையில் ஸ்ரீவித்யா சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் அவருடைய கணவர் தவறான வழியில் பயன்படுத்தியதுனால இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 1980 டிவோர்ஸ் ஆச்சு. திருமணத்துக்கு பிறகு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்த ஸ்ரீவித்யா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா மொழிகளையும் மாறுபட்ட வேடத்தில் நடித்து அசத்தினாங்க. ஆனால் இவரை விதி விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். 2003 உடல்நலை குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு கேன்சர்னு தெரிய வந்த நிலையில் தன்னுடைய வாழ்நாள் குறைந்ததை உணர்ந்த ஸ்ரீவித்யா அதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. தன்னுடைய சொத்தை எல்லாம் மாணவரின் கல்விக்காக தானமாக வழங்கினார். அதுக்காக நடிகர் கணேசன் உதவியோட ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலமாக உதவிகள் இசை, நடன கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் திட்டமிட்டார். 3 வருஷம் புற்றுநோயால் கஷ்டப்பட்டு ஸ்ரீவித்யா 2001 தனது 53 வயதில் உலகை விட்டு பிரிந்தார். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.